1983 மூண்ட உள்நாட்டு போரினால் அங்குள்ள தமிழர்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வரத் தொடங்கினர். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழும் இவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான நாளை எதிர்நோக்கியிருக்கின்றனர். அகதிகளுக்கான அமெரிக்க கமிட்டியின் 2009ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் சுமார் 4,56,000 அகதிகள் வசிக்கின்றனர். இலங்கை, திபெத், நேபாளம், மியன்மார், பூட்டான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் வசிக்கின்றனர் என்றாலும் இலங்கையைச் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகம். சுமார் 85,000 இலங்கை அகதிகள் இங்கே வசிக்கின்றனர். 1983 துவங்கிய அகதிகளின் வருகை 2003 செப்டம்பருக்கு பிறகு சற்றே நின்றிருந்தது. ஆனால் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் பதற்றம் அதிகரித்ததால் மீண்டும் அகதிகள் தமிழகத்திற்கு வர ஆரம்பித்தனர். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்த 2008-2009 இந்த எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்தது. தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை 26 மாவட்டங்களில் 113 முகாம்கள் உள்ளன. இவற்றில் 2 முகாம்கள் சிறப்பு முகாம்கள். இந்த 113 முகாம்களில் 19,900 குடும்பங்களைச் சேர்ந்த 68,150 பேர் தங்கியுள்ளனர். இவர்களில் 17,611 பேர் குழந்தைகள். முகாம்களில் தங்கியிருக்கும் அகதிகள் மட்டுமல்லாது மேலும் பலர் தனியே தமது சொந்த பொறுப்பில் தங்கியுள்ளனர். புனர்வாழ்வு கழக அதிகாரிகளின் அனுமதி பெற்று முகாம்களுக்கு வெளியே தங்கியிருக்கும் இவர்களுக்கு அரசு உதவி ஏதும் கிடைக்காது. ஆனால் கல்வி உள்ளிட்ட பிற சலுகைகள் அவர்களுக்கு தரப்படும். சுமார் 20,000 பேர் இப்படி முகாம்களுக்கு வெளியே தங்கியுள்ளனர். அகதிகளுக்கு அளிக்கப்படும் உதவிகளை பொறுத்தவரை குடும்பத் தலைவருக்கு மாதம் ஒன்றுக்கு 1,000 ரூபாயும், 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 750 ரூபாயும், குழந்தைகளுக்கு 375 ரூபாயும் வழங்கப்படுகிறது. 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் 6 கிலோ அரிசியும், 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 12 கிலோ அரிசியும், சர்க்கரை 1 கிலோ 500 கிராம் வரையிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாத்திரங்களும், ஆண்டுக்கு ஒருமுறை உடைகள் மற்றும் துண்டு போன்றவையும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள அகதி முகாம்களில் மண்டபம் மற்றும் கொட்டப்பட்டு முகாம்களில் மட்டும்தான் நிரந்தர வீடுகள் உள்ளன. இவை தவிர்த்த பிற முகாம்கள் யாவும் தற்காலிக வீடுகளாகவே இருந்தன. தற்போது பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியால் காட்டுமன்னார் கோவில், கங்கை கொண்டான், பாவூர் சத்திரம், ஆலடியூர், நாட்டரசன் கோட்டை, சின்னாளங்குடி, காங்கேயம், சேலம் எருமைப்பட்டி, நாமக்கல் எருமைப்பட்டி ஆகிய முகாம்களில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியால் வீடுகள் கட்டி தரப்பட்டுள்ளன. அகதிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்குள் நுழையும் போதே அவர்கள் தங்களை அகதிகளாக பதிவு செய்து கொண்டாக வேண்டும். அதன் அடிப்படையில்தான் உதவித்தொகை, ரேஷன் விநியோகம் போன்றவை நடக்கின்றன. தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் இங்கிருக்கும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று அவ்வப்போது கூறினாலும் அகதிகளை பொறுத்தவரை தங்கள் தாயகத்தில் சூழல் சரியாகும் போது இலங்கைக்கு திரும்பிச் செல்லவே விரும்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக முரளிதரன் மற்றும் விஸ்வநாத்.